பொறந்த குழந்தைய தூக்க பயப்படுற நெறைய ஆம்பளைங்கள்ல நானும் ஒருத்தன். அதனால டெலிவரிக்கு முன்னாடியே இந்த கேரி நெஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். பயப்படாதீங்க, உள்ள பேபி இல்ல. இது டெலிவரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நாளைக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இத எடுத்துட்டு போற மாரி இருந்துச்சு. ஆனா வாஷ் பண்றதுக்கு டைம் இல்ல. ஏன்னா கரெக்ட்டா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. இது பார்க்கறதுக்கு நார்மல் கேரி நெஸ்ட் மாரி தான் இருக்கும். ஆனா ரொம்பவே பிரீமியமான மெட்டீரியலுங்க. நானே சுருண்டு உள்ள படுத்துக்கலாமான்னு தோணுச்சு. அவ்ளோ பிரீமியமா இருந்துச்சு டச் பண்ணும்போது. அவுட் சைடுல நமக்கு செம்ம கம்ஃபர்ட் குடுக்குற மாரி நல்ல வெல்வெட்டி சாஃப்ட் ஃபினிஷ்ல இருக்கும். அது போக நல்ல பிரீத்தபிள் மெட்டீரியல் தான். ஏன்னா உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் குடுத்துருக்காங்க. அது போக நல்ல காட்டன் குஷனிங்கும் இருக்கு. அண்ட் இது கூடவே காம்போல அதே மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோவும் அண்ட் அது போக அதே மாதிரி இருக்க ஒரு பிரீமியமான பிளாங்கெட்டும் வாங்கியிருந்தேன். பாய் பேபினா ப்ளூலயும் கேர்ள் பேபினா பிங்க்லயும் வாங்கியிருக்கலாம். ஆனா அது என்ன பேபினே தெரியாதனால நான் பாட்டு நியூட்ரலா ஒரு கலர்ல வாங்கிட்டேன். நியூ பார்னுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு தான் பேபிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் டெலிவரி, இன்னைக்கு தான் இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால அப்படியே எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எல்லாத்தையும் நல்ல ஹை ஹீட்ல ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாக்டீரியா ஃப்ரீயா நல்லா க்ளீன் ஆயிருச்சு. அண்ட் நிறைய பேர் என்ன பேபின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இன்னொரு மகாலட்சுமி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், அதெல்லாம் எதுவுமே கூட்டிட்டு போகக்கூடாது, என் வீட்டில் வச்சு நானே பார்த்துக்கிறேன்னு. ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் கொஞ்சமாக பேபியை தூக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த கேரி நெஸ்ட் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பேபிக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும்னு நினச்சேன், அதான் இல்லை, செம்ம கம்ஃபர்டபுளாக தூங்குச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேபிக்கு ஏப்பம் விட கற்றுக் கொடுக்குறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஃபைனலாக ஹாஸ்பிட்டலில் கேக் கட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க எங்களை. வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே நான் அப்ரூவ் ஆகிட்டேன். போப் பண்ணுறதுலேருந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே. அண்ட் வெளியில் போகிறப்போ இந்த கேரி நெஸ்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சேஃபாக இருந்துச்சு பேபி உள்ள. ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கு இது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்டுங்க. இந்த மாதிரி கேரி நெஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட் இந்த எக்ஸாக்ட் கேரி நெஸ்ட் அமேசான்லையும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்லையும் இல்லை, ஃபர்ஸ்ட் கிரையில் தான் இருக்குது. லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சேனல் பயோவில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைப்படும் தோணுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம்.